நேந்திர வாழைப்பழ மஸ்கோத் அல்வா நம்ம சமைக்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். நேந்திரம் பழம், பிரெட், பிஸ்கெட், பாதாம், ஏலக்காய், பிஸ்தா, தேங்காய், நெய், சர்க்கரை, உப்பு, முந்திரி, பால், பச்சை கற்பூரம். இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து வாழைப்பழத்தோடு வந்து பிரெட்டாவது ஓகே பைண்ட் பண்ணுறதுக்கு பிஸ்கெட் எடுத்திருக்கோம், இன்னொரு பக்கம் தேங்காய் எடுத்திருக்கோம். ஸோ எப்படியோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் மேம்? ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை வந்து நம்ம சுட்டு எடுக்கலாம். ஓகே, எடுத்துருவோம். ஆன் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம். அண்ட் இது பெரிய பர்னர், சின்ன பர்னரில் வேணும்னா பெரிய பர்னரில் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஓரளவுக்கு சிம் பண்ணிடுறேன். ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாமா? ஓகே, உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பண்ண போகிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இந்த சுடுறது எதுக்காக பண்ணுறோம் மேம் நம்ம? அது வந்து என்னன்னா நல்ல ஒரு பழம் வந்து நல்ல கனிஞ்ச மாதிரி. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிலவங்க மிக்சியில் போடுவாங்க. இது இப்படி பண்ணும்போது நல்ல சத்து, அந்த தோலில் இருக்க வந்து சத்து இன்னும் அந்த டைரக்டா வந்து சூப்பராக அது நல்லா இருக்கும். அது ஃபைன். பார்த்து இப்போ நம்ம திருப்பி சுடாது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதான் நல்லா இது சுட்டுடட்டும். ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகணும். பிளாக் ஆனால் தான் அந்த ஜாம் மாதிரி வரும். அது ஃபைன். ஸோ ஃபுல்லாக பிளாக் ஆகிற மாதிரி சுடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஏன்னா வாழைப்பழம் வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஃப்ரூட் தான் அப்படிங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ள நமக்கு பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வேலைகள் இருக்கா மேம்? இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து 1க்கு 2 வந்து இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம். பிரெட் வேணும்னா நம்ம 2 போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சிட்டு நான் வந்து இந்த பிளேட்டில் வச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ வாழைப்பழத்தை நம்ம அப்படியே டர்ன் பண்ணி விட்டுடலாம். அது மிக்சியில் வந்து நம்ம 1க்கு 2 இடிக்கணும். கொஞ்சம் இதுவாக இருக்கணும். பிரெட் க்ரம்ஸ் வர மாதிரி. அதான் பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நம்ம அடிச்சோன்னா வந்துடும். நோ ப்ராப்ளம். பிரெட் க்ரம்ஸ்னா நம்ம ஃபுல்லாக அரைச்சிடுவோம். இது கொஞ்சம் இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி போதுமா அப்படிங்கிறத கேட்டுடலாம். பாருங்க, ஃபுல்லாக இல்லை, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்குது. இது போதுமா? ஓகே, அதே மாதிரி இதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த தேங்காய் பல்ல வந்து இன்னும் சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிடலாமா? இந்தாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நேந்திர பழத்துல தான் பண்ண முடியும் இல்லையா? நம்ம வந்து வாழைப்பழம் இன்னைக்கு நிறைய வகை வாழைப்பழம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. நேந்திர பழத்தை எடுத்தால் அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இது எந்த மார்த்தாண்ட மூல ஸ்பெஷலாக மேம்? இது ஆமாம், மார்த்தாண்டோட ஸ்பெஷல். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் டிஷ். ஓன் ரெசிபியா? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி வந்து நான் இதான் செஞ்சு சாப்பிடுவேன். சூப்பர். இந்த தேங்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு பைட்ல ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இதே சமயத்தில் இதை திருப்பி விட்டுக்கலாம். வெந்தாச்சுன்னா ரொம்பவே நமக்கு அதுல இருந்து லைட்டா வந்து அந்த உள்ள இருக்க அந்த வாழைப்பழத்தோட தெரியும். நம்ம பக்கம் பேசிட்டே பார்த்தீங்கன்னா தேங்காவை சாப் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாழைப்பழம் கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம வந்து அந்த அல்வாக்கான பேஸை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி வாழைப்பழத்துலேருந்து அந்த பல்ப் கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. கொஞ்சம் ரெடி ஆகும். ஸோ இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும். நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடுவோமா? நம்ம இன்னொரு கடாய் வந்து ஓகே, இப்போதைக்கு இந்த பிளேட் இங்கே வைக்கிறேன். ஏன்னா அடுத்து நமக்கு அந்த பிளேட் வேணும். ஓகே, ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிருவோம். இப்போ வந்து அதில் வந்து நம்ம ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாங்களா?
அண்ட் அது ரெடி ஆயிடுச்சுன்னா தட்டு உங்களுக்கு வேணும் இந்தாங்க மேம் எடுத்து வச்சுருங்க. அண்ட் இந்த நெய்யில் வந்து முக்கால் நெய் வேணும்னாங்க, நம்ம முக்கால் நெய் போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாமா? இதுதான் இந்த வாழைப்பழத்துடைய பதம். ஓகே, ஸோ இப்படி வரணும். அதை கொஞ்சம் கிராக் விட்டு வெடிச்சு வரும்போது எடுத்துடணும். ஓகே, இப்போ அதில் இது ஓப்பன் பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் வந்து தட்டில் வச்சு பண்ணலாம். ஸோ இந்த நெய்யை வந்து நான் இப்போ இங்கே ஸ்டாப் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாழைப்பழத்தை நம்ம வந்து உரிக்க வேண்டிய வேலைகள், அதுலேருந்து பல்ப்பை வந்து நம்ம எடுத்து மேலே வெளியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் அதில் வந்து இன்னொரு வாழைப்பழத்தையும் நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணிடலாங்களா? மீன் இந்த கருப்பு வந்து நமக்கு படம் தான் தெரியுமா வாழைப்பழத்தில்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? படம் இல்லை, இந்த வாழைப்பழத்தில் இந்த மாதிரி வந்தாதான் அது டேஸ்ட். இங்கே இப்படி கருப்பாக தெரியுது, அது அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைன். ஆல்ரெடி நம்ம இந்த வாழைப்பழம் வாங்கிட்டு வச்ச உடனே நம்ம வாஷ் பண்ணிட்டோம். ஓ, அது எப்பவுமே கடையில இருந்து வாழைப்பழம் நம்ம இந்த மஸ்கோ தல்வா, நேந்திர வாழைப்பழம் மஸ்கோ தல்வா பண்ண போறோம்னு நினைச்சிட்டா வந்து வாஷ் பண்ணிட்டோம் வாழைப்பழத்தை ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம சுடும் போது வந்து அந்த ரியலி உள்ள அந்த கருப்பு கலர் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ இது ஃபுல்லாவே வந்துருச்சு. ஓகேங்களா, எடுத்துடலாம். இப்போ வாழைப்பழத்தை அடுத்து என்ன பண்ண போறோம் மேம்? வாழைப்பழத்தை நம்ம மேஷ் பண்ணிடலாம். ஓகே, மேஷ் பண்ணுவோம். இந்தாங்க. இப்போ இங்க அங்கங்க வந்து கருப்பு இருக்கு பாருங்க, இது எந்த எஃபெக்டும் ஒண்ணுமே கெடுதலும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி வாழைப்பழத்தை கிளீனா வந்து கழுவிட்டு தான் நம்ம சுட்டுருக்கோம். ஓகே, ஓகே போதும். ஏன்னா ரொம்பவும் மசியக்கூடாது. கொஞ்சம் ஒன்று வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர். சரி, ஆன் பண்ணிடலாங்களா? இந்த கடாயில விட்ட வேலையை இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுல வந்து நம்ம முந்திரி, அப்புறம் பாதாம், தேங்காய், கோகோனட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து பவுல்ல எடுத்து வச்சு. ஓகே, நல்ல நெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அப்போ வந்து தேங்காய் படும்போது ஒரு சவுண்ட் வரும். போடலாங்களா? போட்டுக்கலாம். நல்ல சிவக்கும். சிம்ல வச்சுக்கணும். இப்போ நம்ம நெய்ல வந்து தேங்காய் பால், சாரி தேங்காய் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு போடலாம். ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம மக்களுக்கு இதை நம்ம சொல்லியே ஆகணும். ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப் பண்ணி பண்ணும்போது ரொம்ப பத்திரமா இருங்க. ஏன்னா அது பயங்கரமாக ஆயில் ஸ்பில் ஆகுது. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு போடும்போதே நம்ம கற்பூரம், பச்சை கற்பூரம் வச்சிருந்தோம். அந்த பச்சை கற்பூரையும் நம்ம இதுலயே போட்டோம். முந்திரி பருப்புலயே போட்டுருணுமா? ஓகே, இப்போ வந்து நம்ம பாதாம் போட்டுக்கலாம். பாதாமே முழுசா போட போறோமே, பாதாமும் இருக்குமா? ஆமா, லைட்டா. ஓகே, அப்படியே எடுத்துடலாம். அது உடனே கிறிஸ்பி வந்துடும். அவ்வளவுதான். இந்த சமயத்துல நம்ம வந்து பாதாம் எடுத்துடலாம், இல்லைன்னா ஃபைன் எடுத்துருவோம்.
எல்லாம் எடுத்துட்டோமா மேம்? ஆமா, இப்போ வந்து பிஸ்தா பிஸ்தாவை போட போகிறோமா? ஓகே. நெய் சூடா இருக்கிறதால போட்ட உடனே எடுத்துறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் விட்டாலும் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். வாசனை வந்துச்சு பிஸ்தா. நம்ம இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பிரெட் கிரம்ஸ் நம்ம இடிச்சு வச்சிருந்தோம், அதை வந்து நம்ம இந்த நெய்யிலே போடணும். இதுக்கு மேம் பிரெட் கிரம்ஸ்க்கும் இந்த வாழைப்பழத்துக்கு இது அளவு இருக்குங்களா? ஆமா, இப்போ நம்ம வந்து 4 பிரெட் எடுத்துருக்கோம். ஆமா, 4 பிரெட் நல்லா இப்போ நம்ம நெய்யில வறுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நெய் வந்து சூடா இருக்கு, வறுத்துடுவோம். ஸோ 4 பிரெட் கிரம்ஸ்க்கு வந்து 2 வாழைப்பழம் அளவு இல்லையா? ஆமா. இப்போ வந்து இந்த வாழைப்பழம் வந்து பிஸ்கெட்டையும் இதுலயே தான் நம்ம போட போறோம். பிஸ்கெட் ஒரு 4 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனி மில்க் பிஸ்கெட், மில்க் பேஸ்டு பிஸ்கெட். இப்போ நம்ம சர்க்கரை போடலாம். இப்போ கொஞ்சம் கூட சக்கரை போட்டுக்கலாம். பால் தேவைக்கா நம்ம ஊற்றிக்கலாம். பால் ஆட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஒரு அல்வாவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இல்லையா? ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் மில்க் தேவைப்படுமா மேம்? போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் நம்ம அதாவது கெட்டித்தன்மையாக இருக்கணுமா? இல்லை கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் லைட்டா மட்டும் நம்ம பால் ஊற்றிக்கலாம். போதும். ஃபாஸ்ட் வச்சுக்கலாம் நம்ம. வச்சுக்கோங்க மேம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சரி, இதுக்கப்புறம் நமக்கு ஏலக்காய் பவுடர் மட்டும் தான். ஒரு பிஞ்ச் தான் அதை போடணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்பவே சாப்பிடுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. ஏன்னா வாழைப்பழத்தை முழுசாக கொடுத்தோன்னா கூட சாப்பிட மாட்டாங்க நிறைய பிள்ளைங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடித்து சாப்பிடுவாங்க. கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் நம்ம. ஓகே, நெய்யும் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் மட்டும் பாக்கி இருக்கு. நெய் ஸ்பூன் பேக்ல இருக்கு மேம், எடுத்துக்கோங்க. நெய் இங்க வைக்கிறேன். ஓகே, நெய் ஊத்திக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போடலாம். ஸ்பூன்ல பிஞ்சு தான் ஆட் பண்ணலாம். அப்படியே பண்ணு. ஓகே. இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பு, தேங்காய் பால், பாதாம், பிஸ்தா இதை போட்டுடலாம். ஓகே. நான் அந்த கொஞ்சம் மட்டும் அதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா கார்னிஷ்காக தனித்தனியா வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? போடுவா? போடு. முந்திரி பருப்பு, முந்திரியை தொடர்ந்து தேங்காவை தொடர்ந்து கொஞ்சம் பிஸ்தா அண்ட் பாதாம். கொஞ்சம் கொஞ்சம்.
போடுவா. பிஸ்தா மட்டும் கொஞ்சம் கூட. ஓகே ஃபைன். ஸோ இப்போது திரண்டு வந்தால் நம்ம மேம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னாங்க. நமக்கு இந்த ஹல்வா ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதானே மேம், ரெடி ஆயிடுச்சுங்களா? இல்லை, ஆமாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 கலர் மட்டும் நம்ம கிளறி. ஸோ இதில் வந்து நம்ம பாதாமெல்லாம் ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். அதாவது கீழனாலும் பாதாமை இந்த மாதிரி கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா வந்து ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பக்கம் ஒரு சாஃப்ட்னஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? எடுத்து வச்சிடலாங்க மேம். கப் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம். ஓகே. ஸோ கப்பில் எடுத்து வச்சுருவோம். ஸோ இதில் கார்னிஷ்க்கு ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறம் பாதாம் அண்ட் பிஸ்தா, முந்திரி ஆட் பண்ணியாச்சு. இப்போது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை எடுத்தோம், அதை பர்னரில் ஸ்ட்ரெயிட்டாக சுட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ப்ரெட்டை ஜாரில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸ் அளவுக்கு இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ஒன்றும் பாத்தியமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடாய் வச்சு முதல்ல சாப் பண்ண தேங்காவை தொடர்ந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா அண்ட் முந்திரி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும். அண்ட் இதில் வந்து முந்திரி கூடவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பச்சை கற்பூரத்தையும் போட்டு நம்ம வறுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயில் இது வறுத்த நெய் இருக்கும் இல்லையா, அந்த நெய்லேயே வந்து ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸை போட்டு கொஞ்சம் அது நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழத்தை பீல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை உடச்சி போடுறோம். தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, சர்க்கரை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக பச்சை பால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் அண்ட் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் அதில் போட்டு நீங்கள் அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பிஸ்தா, பாதாம் இது எல்லாத்தையும் கார்னிஷ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச நேந்திரம் வாழைப்பழ மஸ்கோத் ஹல்வா. ஸோ இப்போது இப்படி தான் செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை நாங்கள் சொல்லிட்டோம். அண்ட் ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க செஞ்சது பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு அண்ட் வாழைப்பழம். அண்ட் ஹல்வாவில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று அப்படி காம்பினேஷன் அப்படி இல்லாத ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு. ஆனால் அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த அல்வா எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. நட்ஸோட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன வாழைப்பழம் காய்வெட்டாக இருக்கிறதால அந்த பிஸ்கெட்டு அதோட சாப்பிடும்போது அந்த லைட்டாக ஒரு புளிப்பு அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். ஏன்னா பிஸ்கெட் எல்லாம் குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் மில்க் சார்ந்த ஒரு பிஸ்கெட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த மில்க் ஃப்ளேவர் ஆகட்டும், வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ யூஸ்வல் ஹல்வாவாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஹல்வா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வி ஆர் இன் செலிப்ரேஷன் மோட் அப்படிங்கும்போது அவங்க வந்து நமக்கு அந்த செலிப்ரேஷனுக்காக ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான கிஃப்ட்டை கொடுத்துட்டு இப்போ அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த வருடம் வரப்போகிற வருடம் உங்களுக்கு எல்லா ஹாப்பினஸையும் கொடுக்கட்டும் அப்படின்னு எங்கள் கிச்சன் கில்லாடிகள் சார்பாகவும் வசந்த் சிவி சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்திக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.